என்னது? இல்ல, நம்ம அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? உன்னையே கூட கூட்டு வரேன். இதை விட பெரிய ரிஸ்க் என்ன வந்துட போகுது? அண்ணா ஏறிட்டீங்களா? ஏறிட்டேன் சார். போலாமா? போலாம் சார். போலாம் சார். என்னடா பொழப்பு இது? இப்படி சொந்த வீட்டிலே திருடுற மாதிரி ஆயிடுச்சே. எவ்வளவு அடிச்சாலும் போதை ஏற மாட்டேங்குது. ஒரு கட்டிங் போடணும்னு சொல்லி கை எறியுது. அதுக்கு கையில காசு இல்லையே, என்ன பண்ணலாம்? நம்ம பேங்க் கிச்சன் தான். என்ன இது, ஒரே இருட்டா இருக்கு. லைட்டை போட்டு பாப்போமா? திருடுறவன் எவனாவது லைட்டை போட்டு திருடுவானா? போதை கம்மியா இருந்தா இப்படிதான் தப்பு தப்பா யோசிக்க தோணும். அக்கா கடுகு டப்பால் தான் காசு வச்சிருக்கோம். ஒரு கட்டிங் போட்டோம்னா ஃப்ரெஷ் ஆயிடும். இதுலயும் இல்லையே. இதுல இருக்கும். ஐயோ, ஒண்ணும் இல்லவோ இதுல. இதுலயாவது என்ன இந்த நேரத்துல சமையல் கட்டுல சத்தம் கேக்குது? இல்லங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. நீ ஒருத்தி சொந்த வீட்டுக்குள்ள நடமாடுறதுக்கே பயந்துகிட்டு இருக்க. என்ன பாத்து வரேன். ஐயோ, சொன்னா கேளுங்க, இருங்க. என்ன சொன்ன? என்னமா என்னாச்சு? கிச்சன்ல இருந்து இது பெருசா சத்தம் வருதுடி. திருடு வந்துட்டானான்னு தெரியல. அம்மா, இதுக்குதான் இப்படி பயந்தீங்களா? உள்ளுக்குள்ள நான் தான் எரிபொறி வச்சுட்டு வந்தேன். அதுல எலி மாட்டிக்கிச்சு போல. எலிதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உள்ள போய் லைட்ட போடுங்க. தாத்தா, லைட் போடாதீங்க. ஏம்மா? தாத்தா, உள்ள லைட்ட போட்டா எலி அடிக்கிறதுக்கு மனசு வராது. அந்த எலி தான் என் ஸ்கர்ட்ட கடிச்சது. அந்த எலி அப்படியே அடிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் லைட்ட போடலாம். இன்னைக்கு இருக்கு அதுக்கு. என்ன பண்ற? பா, நீ என்ன பண்ற இங்க? வெக்காளி அம்மனுக்கு வேண்டுதல் எடுத்து அழகு குத்திட்டு இருக்கிறேன். ஐயோ, சீக்கிரம் வந்து இதை கொஞ்சம் எடுத்து விடுமா. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கொஞ்ச நேரத்துல என்ன கொல்ல பாத்தீங்கல்ல, கைட்டி விடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்த? அது நான் சொல்லட்டா? உன் புத்தி கடுகு டப்பால இருந்து காசு திருடி குடிக்கலான்னு வந்திருப்ப. ஐயோ, அதெல்லாம் இல்ல. வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பேசுற உன் புத்தி ஏன் இப்படி போகுது? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு சொன்னேன்ல, இன்னைக்கு சிக்கிட்டியா? யோ, நீ பெத்த பொண்ணுங்களுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உனக்கு அந்த பொறுப்பு இல்ல. ஆனா என் புள்ள ஓடி ஆடி எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிக்கிறதுக்கு காசு திருட வந்திருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ற?
வேற என்ன, எல்லாம் குடிதான். என்ன முழிக்கிற? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ குடிக்கிறதுல விஷத்தை கலந்து உனக்கு ஊத்தல, என் பேர் ரங்கநாயகி இல்ல. வேண்டாம், முடிஞ்சா கைட்டு விடு, இல்லாட்டி கிளம்பு. என்னால முடிச்சா நான் கட்டிக்கிறேன், இல்லாட்டி இப்படியே தூங்கிக்கிறேன். நீ போயிடு. நீ இப்படியே கடை. ஐயோ. சரி போ. ஐயோ. வர வர ரொம்ப கேவலப்படுத்துறாங்களே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு கட்டிங்க்கு காசு கரெக்ட் பண்ண வந்தேன், அதுக்குமே பிராண்டில விஷம் வைக்கிறான்றாளே. இவன் வச்சாலும் வைப்பா. ஐயோ. அப்பா. ஐயோ. அம்மா. மா, பார்த்து பத்திரமா உட்காந்துக்கோங்க. சரிப்பா. அம்மா, உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஆச்சுமா, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இதான் உங்களுக்கு முத குழந்தையா? ஆமா. இல்ல, அம்மா, உங்களுக்கு இது எத்தனாவது மாசம்? நீங்க சொல்லுங்க. ஏம்மா, உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, நானே வழியில இருக்கேம்மா.